அமீரகத்தில் ஃபுஜைரா துறைமுகம் மீது ஈரான் தாக்கிய நிலையில் கப்பல்களில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தம். அபுதாபியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்களில் ஒருவர் உயிரிழப்பு. துபாய் விமான நிலைய பகுதியில் 3வது முறையாக ஈரான் தாக்குதல். விமான நிலையம் மூடப்பட்டதால் சென்னை, திருவனந்தபுரம், கொச்சியிலிருந்து சென்ற விமானங்கள் பாதி வழியில் நாடு திரும்பின. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மீது ஈரான் படைகள் தொடர் தாக்குதல். சைரன் ஒலித்ததால் நிலத்தடி பதுங்கு அறைக்குள் அவசரமாக சென்ற மக்கள். மேலும் 2 எரிவாயு கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தன. ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க 22 எரிவாயு கப்பல்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மத்திய அரசு விளக்கம். நாடு முழுவதும் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை செயலாளர் சுஜாதா சர்மா அறிவிப்பு. பதுக்கல்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டு. வணிக சிலிண்டர் விலை கள்ளச்சந்தையில் 5000 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் விமர்சனம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை அடுத்து முடுக்கிவிடப்பட்ட வாகன தணிக்கை. உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அதிமுக ஒன்றிய செயலாளரிடம் 1 லட்சம் ரூபாய் பறிமுதல். மாதனூர் அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சிக்கியது. இதுவரை 1,26,00,000 ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம், பரிசுப் பொருட்கள் பறிமுதல். மாநிலம் முழுவதும் 2106 பறக்கும் படைகள் தயாராக உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். தமிழ்நாட்டில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அரசியல் கட்சியினர் பரப்புரை செய்யலாம். பரப்புரைகளுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே அனுமதி கேட்கப்பட வேண்டும் என்று அர்ச்சனா பட்நாயக் தகவல். It is first come first served basis. இந்த வாட்டி எல்லாத்துக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். More than 5,000 crowd இருக்குன்னா as far as drinking water, safety facilities அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI norms லாகும். குழப்பம் விளைவிப்போரின் சதியை முறியடித்து வளமான கூட்டணி அமைத்திருக்கிறோம். 234 தொகுதிகளிலும் தாமே வேட்பாளர் என நினைத்து பணியாற்ற வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். அதிக வெற்றி பெற்று தருவோருக்கே அமைச்சர் பதவி, சீனியாரிட்டி 2ஆம் பட்சம்தான். 234 தொகுதிகளையும் கண்காணிப்பேன் என மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கம், விலைவாசி உயர்வை கண்டித்து நாளை மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் என அறிவிப்பு. தேர்தல் அறிவிக்கப்பட்டும் முடிவு பெறாத கூட்டணி. திமுக, அதிமுக இரு கூட்டணிகளிலும் அழுத்தம். தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க முற்படும் திமுக, அதிகம் கேட்கும் சகாக்கள். தொகுதி பங்கீட்டை வெற்றிகரமாக முடிப்பாரா ஸ்டாலின்?
தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அவசர ஆலோசனை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுகவிடம் கோரி வரும் நிலையில் ஆலோசனை. கூட்டணியா தனித்து போட்டியா என இன்னும் அறிவிக்காத தாவேக தலைவர் விஜய். குழப்பத்தினூடே காத்திருக்கும் தாவேக தொண்டர்கள். மற்ற கட்சி வேட்பாளர்களையே அறிவிக்காத சூழலில் பிரச்சாரத்தில் நாதக. என் வழி தனி வழி என மக்களை சந்தித்து வரும் சீமான். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என மேட்ரிஸ் IANS கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக பாஜக கூட்டணி 127 இடங்கள் வரையும், திமுக கூட்டணி 114 இடங்கள் வரையும் வெல்லக்கூடும் என்றும் கணிப்பு. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 40% வாக்குகளை பெறக்கூடும் என கணிப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி 38% வாக்குகளை பெறும் என்றும் கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் இழுபறி ஏற்படலாம். தாவேக தலைவர் விஜய் முக்கிய பங்கு வகிப்பார் என்றும் கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் விஜய்தான் என செங்கோட்டையன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பேச்சு இல்லை என்றும் விளக்கம். உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை யாராலும் மாற்ற இயலாது. தேர்தல் கூட்டணி தொடர்பாக தாவேகா யாருடனும் பேசவில்லை. கூட்டணி பேச்சுகள் வதந்தி என தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சி இல்லை. தன்னுடைய பிடியில் உறுதியாக நிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தாவேக தலைவர் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். விஜயுடன் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று கூறிய கே பழனிசாமியின் கருத்தே இறுதியானது என பேட்டி. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா நாங்களாம் எங்கேயும் சொல்ல அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் நேற்று சொன்னார், முந்தானித்து சொன்னார், யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அதோடு முடிந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் சென்றால் திமுகவுக்கு நன்மைதான். பாஜகவுடன் யார் சென்றாலும் அவர்களுக்கு தோல்விதான் என கட்சியின் செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் கருத்து. இது எங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா பிஜேபியோட சேர்ந்த யாருமே ஜெயித்தது இல்லை, திமுகவையும் சேர்த்து சொல்றேன். நடிகர் ரஜினிகாந்த் குறித்த ஆதவர்ஜுனாவின் பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் கண்டனம். ரஜினியிடமும் அவரது ரசிகர்களிடமும் ஆதவர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை ஏப்ரல் 10ஆம் தேதி வரை நீட்டிப்பு. தந்தை மகன் பிரச்சனை நாளை சரியாகலாம் என்று கட்சியை வைத்துத்தான் வழக்கில் முடிவெடுக்க முடியும் என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. கும்பகோணத்தில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து பயணம். வாக்காளர்களின் கோரிக்கைகளை பேசும் புதிய தலைமுறை. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும்.
ராஜராஜ சோழருக்கு நினைவு மண்டபம் அமைக்கவும் புதிய தலைமுறையிடம் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். கும்பகோணத்தை மாவட்ட தலைநகரமா ஆக்குறேன்னு சொல்லி அரசாங்கத்துல 100 நாட்களை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மாவட்ட தலைநகரத்துக்கான அறிவிப்புகள் எதுவுமே வரல. வருஷ வருஷம் ராஜராஜ சதய விழாவை தஞ்சையில் எப்படி கொண்டாடுறோமோ அதே போல் இங்கேயும் கொண்டாடுவதற்கு இந்த வருகின்ற அரசும் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. 3ஆ உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெளில போடான்னு பறந்துருவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவே? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லைன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.